அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே 1960களில் நடந்த பனிப்போருக்கு பிறகு இப்பொழுது மிக மோசமான ஒரு மோதல் ஏற்பட்டுள்ளது. இதுவரை இல்லாத அளவு அந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் பெரும் விரிசல் ஏற்பட காரணம் உக்ரைன். தெளிவாக சொல்லப்போனால் நேட்டோ அமைப்பில் சேர வேண்டும் என்ற உக்ரைனின் முயற்சிதான். சோவியத் யூனியன் ஒன்றாக இருந்த பொழுது ரஷ்யாவும் உக்ரைனும் ஒரே நாடாகத்தான் இருந்தன. 1991 டிசம்பரில் சோவியத் யூனியன் உடைந்த பொழுது உக்ரைன், ரஷ்யா, எஸ்டோனியா, லிதுவேனியா உள்பட 15 நாடுகள் உருவாக்கப்பட்டன. அதில் 2004 எஸ்டோனியா, லத்வியா, லிதுவேனியா ஆகிய நாடுகள் நேட்டோ அமைப்பில் சேர்ந்தன. ரஷ்யாவிற்கு அது பெரிய நெருக்கடியாக அமையவில்லை. ஆனால் இப்பொழுது நேட்டோ அமைப்பில் உக்ரைன் சேர்வது ரஷ்யாவிற்கு ஆபத்து. ஏற்கனவே ரஷ்யாவை சுற்றியிருந்த பெரும்பாலான பழைய சோவியத் நாடுகள் அமெரிக்காவின் நேட்டோ படையில் சேர்ந்துவிட்டன. அதில் உக்ரைனும் சேர்ந்தால் ரஷ்யாவிற்கு பெரிய சிக்கலை உருவாக்கும். ஒட்டுமொத்த உலகையும் தனது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டுவர அமெரிக்கா மறைமுகமாக முயற்சிக்கும் நேரத்தில் நேட்டோ அமைப்பில் மட்டும் உக்ரைன் சேர்ந்தால் அது பாதுகாப்பு ரீதியாக ரஷ்யாவிற்கு நேட்டோ வைக்கும் செக்காக அமைந்துவிடும். இதனால் உக்ரைனை நேட்டோ படையில் சேரவிடாமல் தடுக்க ரஷ்யா தீவிர முயற்சி எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இரண்டு நாடுகளுக்கும் இடையே போர் நடந்து வருகிறது. இந்த பரபரப்புக்கு மத்தியில் அமெரிக்க அதிபராக சமீபத்தில் தேர்வு செய்யப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் சில வாரங்களாகவே பல அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். அந்நாட்டு அரசின் திறனை மேம்படுத்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி என்ற முகமையை உருவாக்கினார். அதற்கு டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி எலான் மஸ்க் மற்றும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தொழிலதிபர் விவேக் ராமசாமி ஆகியோரை தலைவர்களாக நியமித்தார். ஜனவரி மாதம் ட்ரம்ப் பதவியேற்ற பின் இஸ்ரேல், ஈரான் இடையிலான மோதல், உக்ரைன், ரஷ்யா இடையிலான சண்டை என இப்பொழுது நடந்து வரும் பல போர்கள் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ட்ரம்ப் அதிபரான பின் உக்ரைனுக்கு வழங்கப்படும் உதவிகள் நிறுத்தப்பட வாய்ப்பு உள்ளதால் தன் கையில் அரசு இருக்கும் வரை உதவிகளை வாரி வழங்குகிறார் இப்போதைய அதிபர் ஜோ பைடன். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி வாகை சூடிய கையோடு பேசிய டொனால்ட் ட்ரம்ப், நான் போரை தொடங்குவேன் என்று பைடன் தரப்பினர் கூறிக்கொண்டிருந்தார்கள். நான் எந்த போரையும் தொடங்கப் போவதில்லை. போர்களை நிறுத்தப் போகிறேன். அதோடு அமெரிக்காவின் எல்லையை பாதுகாக்கப் போகிறோம். அமெரிக்காவை மாற்றப் போகிறோம். அமெரிக்காவின் ஒவ்வொரு விஷயங்களையும் மாற்றி சரி செய்ய போகிறோம் என்றெல்லாம் சூளுரைத்தார். பதவியேற்புக்கு முன்பே உள்ளூர் விவகாரத்தில் இருந்து சர்வதேச விவகாரம் வரை ட்ரம்ப் வேகம் காட்டத் தொடங்கியுள்ளார். அதில் ஒன்று உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் தொடர்பாக சமீபத்தில் ரஷ்யாவிற்கு அவர் அனுப்பிய தூது. போர் நிறுத்தம் தொடர்பாக ட்ரம்ப் சொன்ன ஐடியா என்ன என்பது சில நாட்களாக மர்மமாகவே இருந்தது. இப்பொழுது ட்ரம்பின் ஐடியா சரி வராது என்று ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கி லாரோவ் பேசியிருப்பதன் மூலம் அது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. ரஷ்யாவிற்கு ட்ரம்ப் சொன்ன ஆலோசனையில் நேட்டோவுடன் உக்ரைன் இப்பொழுது இணையாது. அடுத்த 20 ஆண்டுகளுக்கு இவர்கள் இணைய மாட்டார்கள். அதனால் இப்பொழுது போர் செய்ய வேண்டாம். நேட்டோ படையில் உக்ரைன் 20 ஆண்டுகளுக்கு சேராத வகையில் நிறுத்தி வைக்கிறோம் என்று கூறியுள்ளார். அதற்கு ரஷ்யா தரப்பில் ட்ரம்ப் சொல்வது தற்காலிக ஐடியாதான், அது நிரந்தரமான தீர்வு இல்லை என்பதால் அதை புட்டின் நிராகரித்துள்ளார் என்று கூறியுள்ளனர். மேலும் இப்பொழுது சேர மாட்டோம் என்று சொல்லிவிட்டு போர் நிறுத்தம் அறிவித்த பின் உக்ரைனை நேட்டோ படையில் அமெரிக்கா சேர்க்காது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என்பதால் ட்ரம்ப் சொன்ன ஆலோசனையை புட்டின் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். ஜனவரியில் பதவியேற்ற பின் சர்வதேச அளவில் நடக்கும் போர்களை நிறுத்தி அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற டொனால்ட் ட்ரம்பின் லட்சியத்திற்கு இப்பொழுது புட்டின் சொல்லியிருக்கும் பதில் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. புட்டினை ஒப்புக்கொள்ள வைக்க அடுத்து என்ன நகர்வுகளை ட்ரம்ப் செய்யப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.